சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி ஹவுஸ் ஓனர் அக்கா கூப்பிட்டு இன்றைக்கி ஷட் டவுன் உனக்கு சார்ஜ் வேணால் நீ கீழே வந்து போட்டுக்கோ அப்படின்னாங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருக்குது. நானும் 11 வரைக்கும் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு போடலான்னு கீழே வந்தேன். கீழே வந்துட்டு போனால் நான் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வெளியில் கிளம்புற மாதிரி இருந்தது. சரி அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நான் கிளம்புறேன்னு. இல்லை சார்ஜ் உனக்கு ஃபுல் ஆகிடுச்சான்னு கேட்டாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு. அப்போ ஃபுல் பண்ணிவிட்டு நீ கிளம்பு, இந்த வீட்டுக்கு நாங்கள் வெளியில் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நம்மள நம்பி வீட்டுக்கே கொடுத்துட்டு போயிருக்காங்களேன்னு எனக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தது. அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நானும் தான் கண்டிப்பாக யோசிப்பேன் கொடுக்குறதுக்கு. ஏன்னா பெங்களூரில் புதுசாக வந்திருக்கும், யார் எப்படின்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னை நம்பி கொடுத்துட்டு போனாங்க. தீபாவளி டைம்லையாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அது கொடுக்குற சஜஷன்லேருந்து அட்வைஸ்லேருந்து எல்லாமே ஒரு மாதிரி கேரிங்காக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ஹவுஸ் ஓனரும் இப்படி தானான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ரெண்டல் ஹவுஸு, எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. எனக்கு வந்து ஹவுஸ் ஓனர் சூப்பரான ஹவுஸ் ஓனர்ஸ். அதே மாதிரி இந்த டேப் லீக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு அவங்க வந்தாங்க. வந்துட்டு ஒரு டெம்பரரியான ஒரு பைப் போட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வெளில போகிறோம், வாங்கிட்டு வந்து இன்றைக்கி மாற்றி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்புக்கும் இன்றைக்கி வந்து மாற்றி கொடுத்துட்டு போனாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.